ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். இப்போ எப்படி டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கனை 2 பாதியாக எடுத்திருக்கேன். ஒரு பாதி வந்து குழம்புக்கு, இன்னொரு பாதி வந்து கிரேவிக்கு. இப்போ வந்து குழம்பு எப்படி வைக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, முந்திரி, சோம்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன். எனக்கு முந்திரி சேர்த்தா பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை 4ஆக கீறி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு அதே மாதிரி கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அப்போ அதுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வேறு எந்த கடை மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேருக்குங்கிறதுனால தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லியை தூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி. இதை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.